அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 23rd ஜனவரி. ஸோ ரெகுலராக நம்ம கான்டெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சர்டன் ஆடியன்ஸ் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஆல்மோஸ்ட் 50+ வீடியோஸ் நம்ம ரெகுலராக கான்டெக்ஸ்ட் பண்ணுறோம். அதுவும் டீட்டெயிலிங்காக பண்ணுறோம். ஜஸ்ட் லைக் ஒரு இதுதான் சப்போர்ட் லைன் அப்படின்னு இல்லாமல் ஒரு பேக்ரவுண்டோட என்ன மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடச்சிருக்கு, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எப்படி நான் ட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் நாங்கள், அதை அப்படியே நாங்கள் ட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணுறத உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக தான் இங்கே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு அப்போது நம்பிக்கை வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இதில் இருக்குது. இன்னும் எங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அது எப்படி எங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறதுன்றதை நேற்றோட வீடியோவில் கிளியராகவே எங்கள் ஸ்டெப்ஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். டே பிஃபோர் டே 21st ஜனவரிக்கான கான்டெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதையும் சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லேர்னிங்கோடு சேர்ந்து தான் இந்த கண்டென்ட்டு கிரியேஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த 4 ஸ்டெப்ஸாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா? இது எந்த புக்கில் இருக்குது என்ன எல்லாமே சொல்லிட்டே இருக்கு. இது ப்ராக்டிஸில் பண்ணும்போது வரும், கொஞ்சம் கைடன்ஸோடு பண்ணும்போது இன்னும் பெஸ்ட்டாகவே அது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எப்படி ஆக்ஷன் ப்ராசஸை எப்படி ஃபாலோ பண்ணுறது, அது கொஞ்சம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, உங்ககிட்ட மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டே இல்லைனா கூட நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் நாங்கள் மென்டார்ஷிப்பில் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டேவோட கான்டெக்ஸ்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பேசியிருந்தோன்னு பாருங்கள். உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிதானோ நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நேத்தோடைய கான்டெக்ஸ்ட்லேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோவில் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு மார்க்கெட் கீழே போகிறதுனால நமக்கு ஒன்று ஆஸ் எ ட்ரேடர்னாலே எதுக்காக அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு தெரியல, ஜஸ்ட் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் இங்கே கொடுத்துறேன் நான். இப்போது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க மில்லியன் பில்லியன் பணம் இருந்தால் மார்க்கெட்டில் உடனே என் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்கிடுவாங்க, அவங்க அதிகமான ஸ்டாக்ஸ் வாங்க முடியும், விற்க முடியும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உண்மை இல்லைங்க. அப்போது இந்த ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இந்த ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா அதை அந்த டேட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களால வாங்க முடியாது. ஈவன் தோ அங்கே சப்ளை இருந்தாலும் அவங்களால வாங்க முடியாது. அங்கே எல்லாருக்குமே எப்படி இருக்கும், ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நீங்கள் சுகால் சொல்கிற அந்த டிஐஐ, எஃப்ஐஐ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே செல்லிங்கும் பண்ண முடியாது. புரியுது? அப்போது ஒரு ஏதோ ஒரு நியூஸ் வருது, அப்போ என்ன பண்ணுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்மலாம் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அவங்களுக்கு எப்படி இன்கம் வருது, மணி வருது. இன்கம் மீன்ஸ் டெபாசிட் வருது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுவீங்க, இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கு பணம் கொடுக்குறீங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு தகுந்தாப்புல அவங்க மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் டெய்லி பணம் கொடுக்க அவங்க லெவல்ஸ் பார்த்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆர்டர் பிளாக் அதெல்லாம் நோட் பண்ண வைப்பீங்க, எவ்வளோ மணி வருதுன்றது பார்ப்பீங்க. சரிங்களா? அப்போது இது ரெகுலர் ப்ராக்டிஸாக போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஒரு அன்சர்டன் மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டன் கிரியேட் ஆகுது, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 ஜனவரி டொனால்டு ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக பதவி இருக்கிறார் அப்படின்றது ஒரு ஈவெண்ட். அப்போ அந்த ஈவெண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, இமீடியட்டாக அவர் என்ன எஃபெக்ட் பண்ண போகிறான்றது ஒரு அன்சர்டன். இப்போ ஒரு அன்சர்டன் இருக்குன்னு சொல்லி இவங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக் பெட்டர் ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லி ஒரே நாள் என்ன பண்ண முடியாது, அவங்களால செல் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணா ஒரு நாளும் அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு லிமிட்டேஷனாக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணிகிட்டே வரணும் அந்த ரேட்டில். புரியுதுங்களா? இதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது மார்க்கெட்டில் அப்படின்னா ஒரே நாளில் போய் எல்லாத்தையும் அவங்களால பை பண்ண முடியாது. ஒரு ரேஞ்சுக்குள்ளவே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பை பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஓகேவா? இதை தான் வைக்காஃப் என்ன பண்ணுவார்னா அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த கான்செப்டில் நிறைய நமக்கு சொல்லிப்பாரு. அது இன்றைக்கும் நம்ம கிராண்ட் ஃபாதர் வைக்காஃப் சொல்கிறத
நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம் ட்ரேடர்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு அன்சர்டன் ஈவெண்ட் வந்து அப்படின்னா இதெல்லாம் பிளான்டு, ஒரு பிளான்டு ஈவெண்ட் இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல முன்னாடியே என்ன பண்றாங்க, பிளான்டா செல் பண்றாங்க, இல்ல பிளான்டா பை பண்ணி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி அங்கிருந்து மார்க்கெட். ஒரு அன்சர்டன் ஈவெண்ட் ஓவர் நைட்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க ஓவர் நைட்ல போயிட்டு எல்லா ஸ்டாக்ஸும் செல் பண்ண முடியுமா, இல்ல பை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, முடியாது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வாங்குன ஸ்டாக் வந்து நல்ல பீக் பிரைஸ்ல இருக்கு, பிரீமியம் பிரைஸ்ல இருக்கு அப்படின்னா, அப்போ அதுக்கான ஹெட்ஜ் என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷன்ல, ஃபியூச்சர்ல இங்க ஹெட்ஜ் பண்ணுவாங்க. அப்ப ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க? சேல் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இல்ல ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க? பை பண்ணுவாங்க. இப்ப இந்த சினாரியோக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபியூச்சர்ல செல் பண்ணி வைப்பாங்க. அப்ப ஃபியூச்சர்ல செல் பண்ண வால்யூம்க்கு சம் ஸ்ட்ராட்டஜில என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷன்ல பை பண்ணி வைப்பாங்க பாருங்க. ஸ்டாக் நல்ல பைல இருக்கு. ஃபியூச்சர செல் பண்றாங்க. அதுக்கான ஹெட்ஜ் எங்க பண்றாங்க? ஆப்ஷன்ல பண்றாங்க. புரியுதுங்களா? அப்போ பெரும்பாலான நம்ம ட்ரேடர்ஸ் எங்க போய் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? இங்க தான் ட்ரேட் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ ஒரு அண்டர்லைங் அசெட்ட பேஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஓகே. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அன்சர்டன்னா, அப்ப இங்க தான் ஹெவி வால்யூம் நமக்கு கிரியேட் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ அவங்களோட லிமிட்டேஷனுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ண அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த அந்த ஈவென்ட் டேல ஸ்டாக்கா செல் ஆகக்கூடிய, ஸ்டாக்கா பை ஆகக்கூடிய ஈவென்ட் யார் பண்றாங்க அப்படின்னா, மெச்சூர்ட் ட்ரேடர்ஸ் கிடையாது. நம்ப மாரி இருக்கக்கூடிய ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் தான் பண்றாங்க. அது ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர் பண்ண மாட்டாங்க. ஓகே. அதனால தான் சம்டைம்ஸ் மார்க்கெட்டு குயிக்கா மேல போச்சுன்னா, உடனே என்ன பண்ணும்? அடுத்த நாள் வந்து ஆவரேஜ் பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் திரும்ப மேல போகும். இல்ல குயிக்கா டவுன் ஆயிடுச்சுன்னா, திரும்ப ஆவரேஜ் ஆவரேஜ் ஆயிட்டு அப்புறம் போகும். ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அததான் ஜிம் டால்டன் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈவென்ட்னால என்ன நடந்திருக்கு? என்ன நடக்க போகுது? அப்ப நாம என்ன மாரியான மெஷர்மென்ட்ட எடுக்கணும் ஆஸ் எ ரீட்டெயில் ட்ரேடரா? அப்படின்றதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணும்போது தான், அவங்க அதுக்கு உண்டான சார்ட்டா தான் என்ன பண்றாங்க? இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்ட கொண்டு வராங்க. சரிங்களா? அப்போ இது இவ்ளோ லிமிட்டேஷன் தான் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ ரீட்டெயில் ட்ரேடர் நினைச்சிருக்கோம். நம்ம தான் அ இப்ப ட்ரேடிங்ல லாஸ் பண்றோம். அப்படின்னா நம்மள விட அதிகமான சேலஞ்ச் யாருக்கு இருக்குன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தான் இருக்கு. ஏன்னா, அந்த மாரி ஏதாவது தப்பா அவங்களுடைய அந்த பெர்சன்டேஜ் லிமிட்டுக்கு மேல பையோ இல்ல செல்லோ பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க மேல என்ன ஆக்ஷன் வரும்? ரெகுலேட்டர் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில தெரியாம அந்த ஆர்டர் ஏதோ போயிடுச்சு அப்படின்னா, அப்ப அவங்க இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணாங்க? அவங்களே போயி ரெகுலேட்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நம்ம இந்த மாரி எங்க சிஸ்டம்ல ஒரு கிளிட்ச் நடந்துச்சு. அதனால இங்க ஹெவி ஆர்டர் விழுந்துச்சு. இல்ல ஹெவி செல்லர் ஆயிடுச்சு. இல்ல போன மாசோட கான்ட்ராக்ட்லாம் இந்த மாசம் நாங்க ரோல் ஓவர் பண்ணோம். அதனால தே கிவ் சம் ஜஸ்டிஃபிகேஷன். இல்ல நாங்க வந்து 100 குவான்டிட்டி தான் நாங்க பை போட்டிருந்தோம். சடனா ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸ்ப்ளிட் பண்ணதால அது என்ன ஆச்சு 1000 குவான்டிட்டி ஆச்சு. அப்ப 1000 குவான்டிட்டி இன்டூ எங்களுடைய லாட் சைஸ் வந்து 1,00,000 வச்சிருந்தோம். அப்போ சடனா வந்து எங்களுக்கு கோடிக்கணக்குல அது ஸ்டாக்கா உள்ள மாறிடுச்சு. அதனால தான் இங்க ரிஃப்ளெக்ட் இந்த மாரி வேரியஸ் ரீசன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரெகுலேட்டர்கிட்ட போயிட்டு முன்னாடியே டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, என்ன பெனால்டி பண்ணணும்னு தெரியாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நெறைய டெர்ம்ஸ் எல்லாம் தாண்டி தான் அவங்க பண்ணிட்டு இருக்க முடியும். நம்ம போடுற அந்த அதனால தான் அவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு நம்ம வந்து பே பண்றோம். எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். இப்போ என்னுடைய பணத்த அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல கொண்டு வந்து அவங்க ட்ரேட் பண்ணி நமக்கு குடுக்குறாங்க. இப்போ ட்ரேடிங் தெரிஞ்சவங்க நம்ம பணத்த நம்மளே ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு நம்ம பிசினஸா பண்றோம். இத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட் போறோம். இப்போ நேத்தோட கான்டெக்ஸ்ட்ல நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, இதான் ஸ்ட்ரக்சரா இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன நடக்கலாம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இந்தந்த லெவல்ஸ்லாம் அவங்க நோட் பண்ணிக்கோங்க. பிலோல வந்து இந்தந்த லெவல்ஸ்ல நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதோ, அந்த ஓப்பனுக்கு தகுந்தாப்புல நீங்க என்ன பண்ணணும்? மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? அ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அது பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட்ல உங்களால வந்து அ மார்க்கெட்ல ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? அப்படின்றத நீங்க கொஞ்சம் கவனிங்க. ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஓகே. நம்ம கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் வைஸா நம்போ ட்ரேட் பண்ண வந்துட்டோம்னு அர்த்தம். இல்ல நான் ஒண்ணும் ஃபாலோ பண்ண வரல அப்படின்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இல்ல அப்படியே என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. அப்படின்றது அங்க புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ட்ரேடருக்கு முக்கியமான விஷயமா வந்து நம்ப கவனிக்கணும். சரிங்களா?
இப்போ 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 எப்படின்னா, நம்ம பசங்கள வந்து நம்ம படிக்கிற பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சரியா ஒரு சப்ஜெக்ட் வந்து புரிய மாட்டுது அப்படின்னா, உடனே நம்ம என்ன சொல்றோம்? அவங்களுக்கு படிப்பே வராதுன்னு சொல்லிடுவோமா? நெனச்சு பாருங்க. சொல்ல மாட்டோம்ல. அப்போ என்னது? அந்த சப்ஜெக்ட் அவருக்கு புரியல. அப்போ புரியிற மாரி அங்க வாத்தியார் சொல்லிக் குடுக்கல. கரெக்ட்டுங்களா? அதானங்க உண்ம. ஆனா இதே நமக்கு வரும்போது நம்மளும் அதுதானே பண்ணணும். ட்ரேடிங் இஸ் த பெஸ்ட் பிசினஸ். இதுல நம்ம ப்ராப்பரா பிசினஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா, கட்டாயம் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறதுனால, நமக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வரும். கரெக்ட்டுங்களா? அப்படி மாற்றங்கள் வரும்போது, நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறும். இல்ல நம்ம எதிர்காலத்து சந்ததியினருக்கான வாழ்க்கை தரத்த மாத்துறதுக்கான நம்ம விஷயங்கள் பண்ண முடியும்னு ஒரு ஒரு நம்பிக்கையில தானே நம்ம இங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே வந்திருக்கோம். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ எய்ம் கரெக்ட். ஆனா, அந்த எய்ம நம்ம போய் அச்சீவ் பண்றதுக்கான வழி நமக்கு என்ன ஆகுது? இன்னும் சரியா கேட்ச் ஆகல. கரெக்ட்டுங்களா? அப்போ இத தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம். கேண்டில் ஸ்டிக் எடுத்து வொர்க் பண்றோம். பிரைஸ் ஆக்ஷன் வச்சு வொர்க் பண்றோம். ட்ரெண்ட் லைன் எடுத்து வொர்க் பண்றோம். ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ்லாம் வொர்க் பண்றோம். இதெல்லாம் பண்ண பிறகும் அந்த மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வருது. சரிங்களா? இதே பிரச்சனைய தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி சிகாகோ ஸ்டாக் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல போர்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல பீட்டர் ஸ்டேட்ல்மேர், ஜிம் டார்டன்லாம் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் அதுதான். அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு அப்ரோச் இருக்கு. அப்போ அவங்க பிரைஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த பிரைஸ் அண்ட் டைம் ஓட ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆகல. எந்த இடத்துல ஒரு கான்சன்ட்ரேட்டட் பிசினஸ் நடந்திருக்கு, எந்த இடத்துல லீனியன்ட் பிசினஸ் நடந்திருக்கு, எந்த இடத்துல அந்த பிசினஸ மார்க்கெட்ல அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அதுக்காக அவங்க கொண்டு வந்த மெத்தட் தான் என்னது? நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பெல் கர்வ் மெத்தட். இந்த பெல் கர்வ் மெத்தட் அவங்க பண்ணும்போது, இது நார்மலா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கும். ப்ராபபிலிட்டி அந்த இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதெல்லாம். ஸோ இது சயன்டிஃபிக் மெத்தட். எப்படி ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சுட்டு ஒரு இண்டிகேட்டர போட்டு நம்ம வந்து ட்ரேடிங் பண்றோமோ, அதே மாதிரி தான் இங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு ட்ரேடிங் பண்றோம். கிளியருங்களா? அப்போ அந்த இடத்துலயும் வந்து ஒரு மெக்கானிக்கல் அப்ரோச் தான் இருக்கு. சோ கால்டு என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட் ஃபில்டர்ஸ் கூட என்ன சொல்றாங்க, டிஸ்கிரிப்ஷன் ட்ரேடர்ல கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. அது மிகப்பெரிய தவறான ஒரு கிளாசிஃபிகேஷன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வி ஆர் ஃபாலோயிங் த சயன்டிஃபிக்கல் மெத்தட் தட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெத்தட். ஓகேங்களா? மெஜாரிட்டியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எதை யூஸ் பண்றாங்க? பெல் கர்வ் தான் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அந்த பெல் கர்வ் மெத்தட்ல மார்க்கெட்ல எந்தெந்த லெவல்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. அப்போ மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட சேர்ந்து பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் அவங்க ஏற்கனவே கத்துக்கின அந்த டெக்னிக்கலும் ஒர்க் ஆகுது. இதுதான் என்கிட்ட மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணது. சரிங்களா? அதனால நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றபோது அது இன்னும் டிஃபரண்டான ஒரு இதுல இட்ஸ் ப்ரூவன் சயன்டிஃபிக்கல் மெத்தட். மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் இங்க முக்கியமான விஷயம். இப்போ நேத்தோட டிஸ்கஷன்ல மார்க்கெட் ப்ரொஃபைல பேஸ் பண்ணி நம்ம கான்டெக்ஸ்ட்டா ட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணும்போது, பேங்க் நிஃப்டிக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. இது ஒரு பி ப்ரொஃபைலா இருக்கு. இந்த பி ப்ரொஃபைலுக்கு பிலோல அக்செப்டன்ஸ் வரக்கூடாது. அப்படியே அக்செப்டன்ஸ் வந்தா, அது என்ன பண்ணக்கூடாது மார்க்கெட்ல? ஃபாலோ நடக்கக்கூடாது அப்படின்றத பேசியிருந்தோம். அது மாரி நடக்கிறதா இருந்தா லெவல்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ரெஃபரன்ஸ் இந்த 48,000க்கு பிலோல போகக்கூடாது. 48,000க்கு பிலோல மார்க்கெட் போச்சுங்கன்னா, பேங்க் நிஃப்டி செக் பண்ணிக்கோங்க. போயிருக்காது. அப்போ ஃபிளாட் ஓப்பனிங் ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கும் இந்த இடத்துல மெத்தட்ஸ் இருக்கு. அது மேக்ரோ ஸ்ட்ரக்சரிக்கல் லெவல்ஸ்ல அது பார்க்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமா, ஆகாதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடும் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இருக்கு. சரி நம்ம வந்து பேசிக்கா ஒரே ஒரு ப்ரொஃபைல மட்டுமே கத்துக்கிட்டு, அ நான் என்னுடைய அதர் வீடியோஸ்ல கிளியரா சொல்லியிருப்பேன். இது வந்து செல்லிங் டெயில், பையிங் டெயில் இல்ல இதுல. ஒரு புவர் லோ, பையிங் டெயில் அது மாரி பிஓசி, பிபிஓசி, வேல்யூ இந்த கான்செப்ட் வச்சுட்டே வந்து இந்த 2 டே மட்டுமே ரிலேட்டிவா வச்சுட்டு பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசா இதோடைய பொட்டன்ஷியல் புரியாது. ஓகேங்களா? இதிலிருந்து இப்போ இந்த டேல நீங்க வந்துச்சு. திரும்ப இங்க இருந்து இங்க போகுமா? இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இந்த டேல
இந்த டேல மார்க்கெட் ஓப்பனா இங்க வந்துருச்சு, இந்த டேல மார்க்கெட் இங்க ஓப்பனா இங்க போயிடுச்சு. திரும்ப என்ன பண்ணும்? கொஸ்டின் தெரியாது. வாட் நெக்ஸ்ட் தெரியாது. அப்ப அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. திரும்ப இங்க வருமா? என்ன இப்பதான் வந்து திரும்ப இங்க போகுது. இந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய உங்க டவுட்ஸ்லாம் இருக்கும். இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து என்னன்னா, டீப் லேர்னிங் இன் தி மார்க்கெட் ப்ரொஃபைல்ல கிடைக்கும். சரிங்களா? இந்த மாரி நீங்க வந்து ஒரு ஏய்ம்டு லேர்னரா இருக்கிறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இந்த மெத்தட்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பெர்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுடைய லைஃப் வந்து ட்ரேடிங் லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நேத்தோட மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்து, இன்னைக்கு நம்ம கான்டெக்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு போம்போது, மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த இடத்திலேயே உங்களுக்கு மல்டிபிள் பீரியட்ஸ் இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்லோவா போயிட்டு, இந்த 48,000க்கு நியர் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு, ஓகேங்களா? மேபி 48,200 லெவல் தான் இந்த லெவல் தான் போனாங்க நெனைக்கிறேன். போயிட்டு, இங்க இருந்து உங்களுக்கு என்ன பண்ணாங்க, ப்ராப்பரா 1 1/2 மணி நேரமா மார்க்கெட் என்ன பண்றாங்க, அழகா வந்தாங்க. எங்க வந்தாங்க? இந்த ஹைக்கு மேலயே வந்துட்டாங்க. இல்ல? புரியுதுங்களா? அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம்? இது ஒரு ரேஞ்சுன்னு மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா அப்ப ரேஞ்ச்னா என்னங்க? மேல போனா கீழ வரணும். கீழ வந்தா மேல போணும். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல இது திரும்ப ஏன் திரும்ப எவ்வளவு நாள் இதே மாரி திரும்பிட்டு இருக்கோம்? இங்கேருந்து மேல போகுது. இங்கேருந்து கீழ வந்தது. திரும்ப இங்கேருந்து மேல போகுது. எவ்வளவு நாளைக்கு இதே நடந்துட்டு இருக்கும்? ஒரு சில நாள்ல ஒரு 4 நாள்ல மேல போகுது. 5 நாள்ல மேல ஒரு சில நாள் 10 நாள் கூட இருக்கு. ஏன் என்ன நடக்குது? இதெல்லாமே வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல நீங்க வந்து மேக்ரோ லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ கான்டெக்ஸ்ட் பிரகாரம் என்னங்க ஆயிடுச்சு? நம்ம இந்த இடத்துல யார் வரல நமக்கு? ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் வரல. மார்க்கெட் என்ன பண்ணும்? திரும்ப உள்ள வந்துருச்சு. அவ்வளோதான். சிம்பிள். கிளியருங்களா? இப்போ அடுத்த ஜர்னி எங்க மேல வருமா? அது நாளைக்கு ஓப்பனிங்க பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்துரும். ஏன் உள்ள வெளியில போகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உள்ள வந்துருச்சு. அவ்வளோதான். உள்ள வந்தப்ப என்ன பண்ணணும்? ரெஸ்பான்சிவ் தான் வேணும். இங்க இது சப்போர்ட்னா இது ரெசிஸ்டன்ஸ். இது டிமாண்ட்னா இது சப்ளை. ஓகே. நிஃப்டில. இப்ப நிஃப்டிலயும் அ என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? டீட்டெயிலிங்கா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேத்து ரொம்ப வாலடைலா மார்க்கெட் இருந்துச்சு. அங்கருந்து பிலோ இந்த லோ வரைக்குமே வந்துச்சு. அது ஆல்ரெடி வந்து அ இந்த கரண்ட் ரேஞ்ச வந்து பிரீச் பண்ணியும் போயாச்சு. கரண்ட் லெவல்ல நம்ம வந்து பிரீச் பண்ணியும் போன பிறகு என்ன நடக்கும்? அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நம்மகிட்ட இருக்கும். அப்ப அந்த தாட் ப்ராசஸ்க்கு தகுந்தாப்ல நம்ம ட்ரேட் பிரிப்பரேஷனோட இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல அப்ரோச் பண்ணும்போது, நமக்கு என்ன டவுட்டா இருக்கும்? இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் போகுமா? போகாதா? ஆ நம்ம பையிங் எடுக்கணுமா? செல்லிங் எடுக்கணுமா? இல்ல மார்க்கெட் ஸ்க்ராட்ச் ஆயிடுமா? கிராஷ் ஆயிடுமா? ஓகேவா? இந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ மார்க்கெட் என்ன பண்ணாங்க இன்னைக்கு? ரிமெம்பர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த சிங்கிள் பிரிண்ட் முக்கியமா இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து அக்செப்ட் ஆகுமா? ரிஜெக்ட் ஆகுமா? அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். கரெக்ட்டா என்ன பண்ணாங்க? அந்த சிங்கிள் பிரிண்ட் லெவல்ல தான் ஓப்பனிங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த சிங்கிள் பிரிண்ட்க்கு மேல இப்படி போச்சு. சிங்கிள் பிரிண்ட் கீழ வந்தது. இப்படியே மார்க்கெட் கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு, திரும்ப என்ன பண்ணாங்க? லோல போகி, இந்த லோக்கு கீழ அவங்களால என்ன பண்ண முடியல? முக்கியமா இந்த 23,000 அப்புறம் 22,850 இந்த 2 லெவலையும் மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அவங்க இந்த 23,000 கிட்ட கூட முடியல. நெருங்க கூட முடியல. அப்படியே இங்கேருந்து என்ன பண்ணாங்க? இந்த ரெஃபரன்ஸ் வந்து நம்ப ஜூன் மந்த்லேருந்து எடுத்து நோட் பண்ண ரெஃபரன்ஸ் இது. ஓகே. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு திரும்பவும் எப்படிங்க? அழகா 1 1/2 மணி நேரம் அழகா உள்ள வந்துச்சு மார்க்கெட். கிளியருங்களா? இன்னியோட ஹைய மார்க்கெட் பண்ணிட்டு உள்ள வந்துருச்சு. அப்ப இங்க என்னாச்சு? ரேஞ்சுக்கு வெளியில என்ன பண்ணல அவங்க? செல்லிங் இனிஷியேட் பண்ணல. அப்போ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் சம் டெவலப்மென்ட். இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப கான்டெக்ஸ்ட் வைஸா நம்ம போம்போது நெறைய கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனா எல்லா விஷயத்தையுமே நான் வந்து இங்க சொல்ல முடியாது. முக்கியமா நீங்க கரண்ட்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் இங்க நான் ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது டீட்டெயிலிங்கா நீங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல நெறைய படிக்க வேண்டிய விஷயம். இல்லன்னா கைடன்ஸோட படிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா கொஞ்சம் சொல்லிக் குடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் குடுக்காம விட்டாச்சு அப்படி வச்சுக்கங்களேன், அது பெரிய பிரச்சனையாயிடும். இப்போ நான் இங்க சொல்லும்போது, மார்க்கெட்டு இது கீழ இருந்து திரும்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அடுத்த நாள் இந்த இடத்துல மார்க்கெட் போகுது அப்படின்னா, எத பேஸ் பண்ணி இங்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் குடுக்கல வச்சுக்கோங்களேன், அத விட பெரிய பாவம் வேற எதுவும் கிடையாது. சொல்லிக் குடுத்தா பெர்ஃபெக்ட்டா சொல்லிக் குடுத்துருவோம். இது வந்து ஒரு அவேர்னஸ் புரோகிராம். இந்த மெத்தட் மூலியமா நாங்க பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. அதுல ஒரு பார்ட் ஆஃப் இத வந்து ரெகுலரா என்ன பண்றோம், அந்த பெல் கர்வ்ல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிவ், அந்த இனிஷியேட்டிவ் அந்த 2 பாயிண்ட் மட்டுமே நம்ம என்ன பண்றோம், இத மட்டுமே இங்க நம்மளுடைய கான்டெக்ஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்றோம். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஏன்னா,
ஒரு இன்ஃபர்மேஷன்னா அதை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு ஓகே ஆகிற வரைக்கும் பார்க்கணும். இல்லைன்னா பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒர்க் பண்ணலான்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ அப்போ லாஸ்ட் டேவோட கான்டெக்ட் பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட்டு நடந்துச்சு. இப்போ கரண்ட் டேக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அகெயின் நம்ம ரெகுலர் ரொட்டீன் தான். நல்லா தெரிஞ்சா கூட அந்த மந்த்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு, பெல் கர்வ் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் டெய்லி கான்டெக்ட், இந்த ப்ராக்டிஸை நம்ம விடக்கூடாது. ஏன்னா திரும்ப திரும்ப மைண்டில் சொல்லிட்டே இருக்கும். சடனாக நமக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில் கண்ணில் பார்த்தோன்னா, இல்லை ஒரு க்ரீன் கேண்டில் கண்ணில் பார்த்தோன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரியாக்ட் பண்ணி என்ட்ரி போட்டுருவோம். அப்போது இது ஒரு ஹேபிட்டாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம அந்த தப்பை பண்ண மாட்டோம். அதனால தான் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தி கான்டெக்ட் அண்ட் மார்க்கெட் டெவலப்மெண்ட் வித் ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ராசஸ். சரிங்களா? இப்போது மந்த்லி சார்ட்டில் ஸ்டில் மார்க்கெட் எங்கே இருக்குது, அந்த டிமாண்ட்லேருந்து வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ண முடியல. எங்கே? பேங்க் நிஃப்டிலையும் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ண முடியல. அப்போது சேம். ஸோ அப்போது மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டை ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது, இன்னும் ரிஜெக்ட் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. வீக்லி சார்ட், இப்போ வீக்லி சார்ட் பண்ணும்போது போன வாரத்துக்கு இந்த வாரம் ஆல்மோஸ்ட் இந்த வாரம் முடிய போகுது இல்லைங்க, இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது இந்த வாரம் வீக்லி. அதுக்கப்புறம் கேலண்டர் வீக், இங்கே வந்து நம்ம கேலண்டர் வீக் தான் ஃபாலோ பண்ணுறோம். இதுவே ஒரு சில நீங்கள் 50 சார்ட்ஸோ இல்லை அதர் சார்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சிலர்னா, அங்கே வந்து உங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கும். என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, எக்ஸ்பெரியை பேஸ்டு அந்த எக்ஸ்பெரி வீக்கு உண்டான ப்ரொஃபைலாக மாற்றிக்கலாம். இப்போ வந்து திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமைக்கு இருக்க ப்ரொஃபைலாக இருக்குது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமைலேருந்து வேலைக்கிழமைக்கு ஒரு ப்ரொஃபைலாக கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான், அதுவும் பெல்கவ் தான். ஓகே, பெரிய சேஞ்சஸ் இருக்குது. பட் என்னன்னா, இப்போ போன வாரத்துக்கு இந்த வாரம் என்னங்க இருக்குது மார்க்கெட்டு, ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக தான் இருக்குது. இந்த ப்ரொஃபைலுக்கு மேலே போனால் மார்க்கெட் உள்ள அமைச்சு உள்ள போனால், அப்போ இந்த ரெண்டு ப்ரொஃபைல் சேர்ந்து என்ன பண்ண, இங்கே ஒரு டெவலப்மெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. சிம்லர் நிஃப்டிலையும் நமக்கு நான் போன வாரத்துக்கு அபோவில் ப்ரொஃபைல் போச்சுன்னா உள்ளே வந்துடுது, பிலோவில் போனால் உள்ளே வந்துடுது, கரெக்டாக இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட் என்ன இருக்கு, அவங்க ரெஸ்பான்சிவா அவங்க கரெக்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் ரெஸ்பான்சிவா என்ன பண்ண முடியல, அந்த ஃபாலோ அப் பண்ண முடியல. பிகாஸ் நம்ம இன்னும் மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? இப்போ இது ரெண்டும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? அங்கே மந்த்லி பார்க்கும்போது டிமாண்டில் தான் அங்கே சுற்றிட்டு இருக்கு இந்த மாதம். வீக்லியை பார்க்கும்போது ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக தான் மார்க்கெட் இருக்கு. ஓகே, இப்போ பெல்கவ், இப்போ நம்ம இப்போ இங்கே ரெண்டு கேள்வியும் நமக்கு என்னது, எவ்வளோ நாளைக்கு இங்கே இதே மாதிரி இவங்க அரைச்சிட்டு இருப்பாங்க, எவ்வளோ நாள் இங்கே இதுக்குள்ளேயே இவங்க அரைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ற டவுட் வருது பார்த்தீங்களா? இப்போ இந்த டவுட்டுக்கான ஆன்சரை தான் நம்ம எங்கே போகிறோம், பெல்கவ் டெவலப்மெண்ட் பார்க்கணும். அப்போது இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கும்போது இங்கே டெவலப் ஆகாது. இங்கே 30 டிபிஓ தான் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் வந்திருக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு 4 டிபிஓ இங்கே வந்திருக்குல்ல, அப்போ மொத்தமாக எவ்வளோ டிபிஓங்க இவங்களுக்கு ஆட் ஆயிருக்கும், ஒரு 35 டிபிஓ ஆட் ஆயிருக்கும். அப்போ அந்த 35 டிபிஓ அப்படின்னும் போது அது எந்த ஸ்டேஜில் வருது, மார்க்கெட்டோட எந்த ஸ்டேஜில் அது வருது, நார்மல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வருது. அப்போது நார்மல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இன்னைக்கு ஆயிடுச்சு மார்க்கெட்டில். ஆன பிறகு ஏதாவது ஒரு பக்கம் அட்டெம்ப்ட் எடுத்து தான் ஆகணும். அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க டவுன் சைடு. அப்போ இங்கேருந்து என்ன பண்ண, இனிஷியேட்டிவ் பை செல்லிங் வந்திருக்கணும், வரல. திரும்ப மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணோம், மார்க்கெட்டு திரும்ப அப் சைடில் டேர்ன் ஆகும். கிளியருங்களா? ஓகே, இப்போ இங்கே நிஃப்டி பார்ப்போம். அப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது என்னாச்சு, ஓவர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்குள்ளே போயாச்சு. ஓகே, ஓவர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு போன பிறகு மார்க்கெட் ஒரு பக்கம் அட்டெம்ப்ட் எடுக்கணும். முந்தா நேற்று பாருங்க, இங்கே 40, 41, இது 4 ஆட் பண்ணுங்க, 45. அப்போ ஓவர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான். அட்டெம்ப்ட் எடுத்தாங்க, ஹைக்கு போக முடியல என்ன பண்ணாங்க, கீழே வருவாங்க. ஸ்டில் மார்க்கெட் அப்போ 40லேருந்து 75க்குமே அவங்களுக்கு என்ன இருக்கு, அப்போ பிலோவில் போனால் இந்த பக்கமாக அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க, இந்த பக்கமாக அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க. தட் மீன் அவங்க இனிஷியேட்டிவ் பையரோ இல்லை இனிஷியேட்டிவ் செல்லரோ ஒன்றும் மார்க்கெட்டில் வரல. கிளியருங்களா? அது கரெக்டாக அது நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரே கேண்டில் மார்க்கெட்டில் எப்படின்னா, நம்ம என்ட்ரி போட்ட உடனே ஒரே கேண்டில் மார்க்கெட் அப்படியே இங்கே வந்துட்டு எக்ஸிட் ஆகிடும், திரும்ப இங்கே ஓட்டவுடனே. அந்த மாதிரி மார்க்கெட்டில் எந்த மார்க்கெட்லேயும் நடக்காதுங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் ஸ்ட்ராட்டஜியாக நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட ட்ரேடிங் மெத்தடாலஜி ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறமா எப்படி பொசிஷன் ஆடிங், பொசிஷன் சைசிங், இதெல்லாம் இருக்குது. நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்க. ட்ரேடிங்கில் சக்ஸஸ் வந்து ஒரே நாளில் வந்துடாது. ஓகேங்களா? யூ வாண்ட் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக நீங்கள் வரணும், நல்லா நிறைய லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? பொசிஷன் சைசிங் அப்படின்ற புக்ஸ் இருக்குது. நான் அது ஒரு ஜேர்னல் நான் ரெடி பண்ணி போடுறேன். எந்தெந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எந்தெந்த டாப்பிக்காக அந்த புக்கை படிக்கணும் அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதில் ஒரு சில என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, ஆனால் முடியாத விஷயம் இல்லைங்க. முடியாத விஷயம் இல்லை. கொஞ்சம் சக்ஸஸ் ஆனால் லேட் ஆகும்.
ட்ரேடிங், அதாவது ப்ராப்பரா லேர்னிங் மோட்ல கரெக்டா டிராவல் பண்றவங்க, ஓகேங்களா? ட்ரேடெல்லாம் ப்ராப்பரா அவாய்ட் பண்ணிடணும். பர்ஃபெக்ட்டா லேர்னிங் அவாய்ட் பண்ணிட்டு, ப்ராப்பரா லேர்னிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர ஆரம்பிச்சீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட குரோத்த நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகே. இப்போ டெய்லி கான்டெக்ஸ்ட். அப்போ டெய்லி கான்டெக்ஸ்ட்ல மார்க் என்ன பண்ணோம்? இங்க பிலோல இருந்து இங்க வருதான்னு பார்க்கணும். அது எப்படி வரும் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்? இங்க ரெஃபரன்ஸா நோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க ரெஃபரன்ஸா நீங்க நோட் பண்ணும்போது, டெய்லியில எப்படி மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். இப்போ நேத்தோடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போதே நம்ம சொல்லி பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம்? கான்ஃபிடன்ஸ் செல்லிங்லாம் கிடையாது உங்களுக்கு இதுல. பட் அந்த லோவ கட் பண்ணியிருக்கிறாங்க. அங்க சஸ்டெயின் ஆயிட்டு ஓடிஎஃப் ஓட கொண்டு போறாங்களா? இல்லையா? அப்படின்னு மட்டும் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்றதான் நிஃப்டில நம்ம பேசியிருந்தோம். ஓகே. பேங்க் நிஃப்டில என்ன பேசியிருந்தோம்? பேங்க் நிஃப்டில இன்னும் அந்த லோ வந்து மார்க்கெட் போகல. அப்ப லோவ டச் பண்ண பிறகு என்ன பண்றாங்கன்றத நம்ம நோட் பண்ணணும். அப்படின்றத நம்ம வந்து பேங்க் நிஃப்டில பார்க்கணுன்றத நம்ம இங்க பேசியிருந்தோம். சரிங்களா? ஸோ இது 2 பிரகாரம் இன்னைக்கு நடந்துச்சா? அப்படின்றத நம்ம இன்னைக்கு கவனிப்போம். ஓகே. ஓகே. இப்போ இந்த ரேஞ்ச் வந்து ஏற்கனவே நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம் ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்கு. நேத்தோடைய ப்ரொஃபைல் வந்து இங்க இருந்து இந்த லோக்கு போயிட்டு வருதான்னு பார்த்தோம்னு கேட்குறோம். கரெக்டா நீங்களே சொல்லுங்க. லோக்கு போயிட்டு மார்க்கெட் வந்துச்சா? வரலையா? அப்ப இது எக்ஸ்பெக்டட் பிஹேவியரா? அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியரா? எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்னது? ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன். அப்ப ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் என்ன ஆகும்? மார்க்கெட் திரும்ப உள்ள வரும். திரும்ப உள்ள வருதுன்னா எங்க வரும்? ப்ரீவியஸ் ப்ரொஃபைலுக்கு வரும். ப்ரீவியஸ் ப்ரொஃபைல்ல எந்த பாயிண்ட்டுக்கு வரும்? அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வரும். கிளியருங்களா? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணும் மார்க்கெட்? கான்டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணும். அப்போ மிஸ் பண்ணது யாரு? நம்ம தான். மார்க்கெட்ல கரெக்டா அது என்ன தியரியோ அது கரெக்டா தான் ஒர்க் ஆகுது. பிராக்டிஸ் பண்ணாது யாரு? நம்ம தான். அப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே மார்க்கெட் கரெக்டா டர்ன் ஆகி உங்களுக்கு அழகா என்ன பண்றாங்க? உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் அவங்க டார்கெட் எங்க? இந்த டார்கெட். அப்ப டார்கெட் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டார்கெட் முடிஞ்சோடனே அவங்களோட ஒர்க் அவங்க பார்க்க போயிடுவாங்க. அடுத்தது என்ன இருக்கும்? திரும்பவும் மார்க்கெட்ல நாளையோட ஆக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இதே தான் நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. இதே தான் மூவிங் ஆவரேஜ் வச்சு எல்லாமே இத பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா ஏன் அந்த இடத்துல ஒரு சில நாட்கள்ல நமக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆகுது, ஒரு சில நாட்கள்ல ஒர்க் ஆகல அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? மார்க்கெட்டோட ஆக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ண அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்குறோம். அப்ப மார்க்கெட்டோட ஆக்ஷன் ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது, நமக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூடவே ஒரு சிஸ்டம் நீங்க ஆட் பண்ணும்போது, யூ வில் கெட் த பெனிஃபிட். ஓகேங்களா? யூ வில் கெட் த பெனிஃபிட். எல்லாரும் பெரும்பாலும் யூஸ் பண்ற இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நான் இப்போ ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன்க்காக இப்போ நான் ஆட் பண்றேன். இது வந்து 15 மினிட்ஸ்ல இருக்கு. 30 மினிட்ஸ் மாத்துறேன். ஓகே. ஆ. இப்போ நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஆர்எஸ்ஐ ஓகேங்களா? பிரகாரம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்னங்க பண்ணும்? இந்த இத இந்த 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 இத கிராஸ் பண்ணியாச்சுன்னா மார்க்கெட் கீழ போகும். கரெக்ட்டுங்களா? கீழ போச்சுங்களா? கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கு. போயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பணுமா? திரும்பாதா? அடுமா இப்ப திரும்ப இங்க கிராஸ் ஆகுது. அப்போ இது என்னது? ஒரு சிஸ்டம் உங்கள கைட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணும்? திரும்புமா? திரும்பாதா? அப்படின்றதுக்கு வேற ஏதாவது லாஜிக்கல் அப்ரோச் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்காது. கரெக்ட்டுங்களா? இந்த வாட்டி இங்க பாருங்க. இங்க மார்க்கெட் 50ய கிராஸ் பண்ணிச்சு. ஏன் சைட்வேஸ்ல போச்சு? இங்க கிராஸ் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு தூரம் போச்சு? இவ்வளவு தூரம் போன பிறகு ஏன் மேல போல திரும்பி வருது? இந்த கேள்விலாம் ஒரு ட்ரேடருக்கு இருக்குல்லங்க. எங்களுக்கும் அந்த கேள்விலாம் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த ஆர்எஸ்ஐ பத்தி என்ன என்கிட்ட நீங்க ஏதாவது ஷேர் பண்ண சொல்லுங்க அப்டின்னீங்கன்னா, அதுக்கு டைமே பத்தாது. அவ்ளோ இதுல வந்து நாங்க வந்து கேஸ் ஸ்டடிலேருந்து எல்லாமே பண்ணோம். ஆனா, அவ்ளோ பண்ணி எல்லாம் பண்ணும்போது, ஒரு சில இடத்துல வந்து ஏன் இந்த இடத்துல எனக்கு ரிஜெக்ட் ஆயி வருது? ஏன் இந்த இடத்துல ட்ரெண்ட் ஃபாலோ ஆகல? அதே வந்து இந்த இடத்துல ஏன் எப்படி ட்ரெண்ட் ஃபாலோ ஆகி வந்துட்டே இருக்கு? இதோட கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. இது இருக்கு. எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, வி ஹேவ் எ சிஸ்டம். வி ஹேவ் எ நாலெட்ஜ். ஆனா, நம்ம என்ன பண்றோம்? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்பதான் நமக்கு புரிய வருது. சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் டர்ன் ஆகும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் நேத்து நம்ம டிஸ்கஷன்ல பார்த்தோம். அப்ப டர்ன் ஆகாதுன்னா அப்ப யார் வந்திருக்கணும் இடத்துல? ஓடிஎஃப் வந்திருக்கும். அப்போ ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ் என்ன ஆகல? ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ் வந்து இன்னைக்கு கிடைக்கல. அப்போ ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் கிடைக்கல. அதுக்கு பதிலா மார்க்கெட் என்ன பண்ணி இந்த ஐஜே பீரியடுக்கு அப்புறம் ஒன் டைம் ஃப்ரேம் நமக்கு குடுத்துருக்கு. இல்லைங்களா? இப்போ
இந்த பர்டிகுலர் பேலன்ஸ்க்கு மேல மார்க்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்க டெஸ்டினேஷன் என்னவா இருக்கும்? அந்தந்த ரெஃபரன்ஸ்க்கு கரெக்டாக மார்க்கெட் போயிடும், டெய்லுக்கு மார்க்கெட் போயிடும். திரும்பவும் இங்கேருந்து இனிஷியேட்டிவ் பையர் வரல அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? அப்போ பேங்க் நிஃப்டி எவ்வளோ டிபிஓஸ் ப்ளஸ் இருக்கு இப்போ? 30 ப்ளஸ். அப்போ இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு இருக்கு, சான்சஸ் இருக்கு. அப்போ கொஞ்சம் வேலட்டைல தான் இருக்கும். கிளியருங்களா? ஓகே ஃபைன். ஸோ ஃபார் அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டியோட ரெஃபரன்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம்? நோட் பண்ணிட்டோம். கிளியருங்களா? அப் சைடில் ரெஃபரன்ஸ், டவுன் சைடு ரெஃபரன்ஸ். இதுக்கு கீழே நீங்கள் வழக்கம் போல அந்த 48,000யும் 47,850 அந்த லெவலையும் மார்க் வச்சுக்கோங்க. இல்லை 47,500யும் மார்க் வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஜூனோடைய ரெஃபரன்ஸ்ல இருந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய ரெஃபரன்ஸ் தான். கிளியருங்களா? ஓகே. ஸோ நவ் நிஃப்டி. இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஆக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குதோ அதே மாதிரி மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு அது என்னவா பண்ணணும்? மணியாக கன்வெர்ட் பண்ணணும். மணியாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஆப்ஷனில் நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். அப்போ ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆச்சுல. இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆன பிறகு இதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க. இப்போ மார்க்கெட் ஃபேர் ட்ரேடரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்திருக்காங்க வச்சுக்கோங்க. எடுத்திருக்காங்கன்னா மார்க்கெட் வேலட்டைல் ஆச்சு இல்லைங்க. அப்போ 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 என்னங்க பண்றது? அப்பயும் லாஸ் வர சான்சஸ் இருக்குல்ல. அப்போ அந்த ஆப்ஷனை எப்படி ஸ்ட்ராட்டஜியா நம்ம அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி ப்ராப்பரா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், இதெல்லாமே உங்களுக்கு அடுத்த லெவல் லேர்னிங்கை நீங்க என்ன பண்ணுங்க, கொண்டு போகணும். அப்பதான் உங்களுடைய சார்ட் நாலேஜை நீங்க என்ன பண்ண முடியும்? உங்க கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், கன்சிஸ்டன்ஸ் ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். கிளியருங்களா? அப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆனது மட்டும் இல்ல, ரிஜெக்ட் ஆகி டேவோட ஹைக்கு வந்துச்சு. அப்போ இங்க இருந்து வந்த மார்க்கெட், இந்த இருந்து வந்த மார்க்கெட் இப்போதைக்கு என்னாச்சு? ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் வந்திருக்கு. அப்போ ஓவராலா வந்த மார்க்கெட் ஆல்ரெடி ஸ்டாப் ஆக்ஷன் ஆகி மார்க்கெட் என்னவா இருக்கு? டெவலப் ஆயிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு அபவ்ல எனக்கு யார் வரணும்? இனிஷியேட்டிவ் பையர் வரணும். கிளாரிட்டி கிடைக்குதா? ஓகே. மார்க்கெட் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஏற்கனவே இதெல்லாம் நம்ம நேத்தோட ரெஃபரன்ஸ்லேயே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த லெவலில் நேற்றே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அந்த லெவல்ஸ்லாம் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். அப்சைடில் இந்த இந்த லைன் வந்து ஆல்ரெடி மார்க்கெட் கிளியர் பண்ணி தான் வச்சு. தட் மீன் பையிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க? செல்லிங் இனிஷியேட் பண்ணிட்டே வந்தாங்க. இந்த இடத்துல வேலட்டைல் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபைனலாக அவங்க டார்கெட்டை அவங்க ரீச் பண்ணாங்க. ரீச் பண்ண பிறகு திரும்பவும் என்ன பண்ணாங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸாக உங்களுக்கு அமையுது. இந்த லெவல் ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருந்தோம். இந்த லெவல் ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஹோப் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கிளாரிஃபிகேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல சப்ஜெக்ட். டீட்டெயில்டாக படிங்க. மைண்ட் ஓவர் மார்க்கெட்ஸ்னு புக் இருக்குது, அதை படிங்க. ட்ரேட் வித் மார்க்கெட் ப்ரொஃபைல்னு ஒரு புக் இருக்குது, அதை படிங்க. அப்புறம் மார்க்கெட்ஸ் இன் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கு படிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி புக்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிங்க. எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங்கை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கான ஒரு வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் share your friends to understand more. Thank you. We'll see you on next video.